கம்ப்யூட்டர் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எப்படி நம்ம பைத்தான் கூட மொபைல் ஃபோன்லேயே ரன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் கூகுள் க்ரோமில் ஆன்லைன் பைத்தான் கம்பைலர் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஜிடிபி ஒரு நல்ல கம்பைலர். நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே இருக்க 3 டாட்ஸை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு காமிக்குது இல்லையா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோன் சிஸ்டமில் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி ஒரு விஷுவலுக்கு மாறிடும். ஓகேங்களா? இப்போது நம்ம கோடிங்கை டைப் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணி வச்சுப்போம் ஃபஸ்ட். நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோடிங்கை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்வேர்ட் என்ன நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத டைப் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ நம்ம பாஸ்வேர்டை மாஸ்ட்ரோ அப்படின்னு வைக்கிறேன். ஏன் கொட்டேஷனுக்குள்ளே போடுறோம் அப்படின்னா இது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். இப்போ எப்படி ஆல்ஃபபெட்ஸ்னால் ஏபிசிடி அப்படின்னு சொல்கிறோம், உயிரெழுத்துக்கள்னால் அஇஇ அதை சொல்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி நம்ம ஒரு லெட்டர்ஸை கொட்டேஷனுக்குள்ளே நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நான் பாஸ்வேர்டில் மாஸ்ட்ரோன்னு ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது லாகின் அப்படின்னு நான் ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ நான் இன்புட் வாங்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு இன்புட், அதாவது நீங்கள் இப்போ ஃபோன்லலாம் டைப் பண்ணுறீங்க இல்லையா, பேட்டர்ன் லாக்லாம் போடுறீங்க இல்லையா, அந்த டைப் பண்ணுறது தான் நம்ம இன்புட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் நமக்கு டிஸ்பிளேயில் வரதை அவுட்புட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இன்புட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரிங்கை தான் வாங்க போகிறோம், ஒரு லெட்டர்ஸை தான் வாங்க போகிறோம், டபுள் கொட்டேஷன் போடணும். ஓகேங்களா? இப்போது நம்ம கொடுத்துருக்க பாஸ்வேர்டும் நம்ம லாகினும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஸ்மால் ஐ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் இருக்கிறது டிஸ்பிளேயில் காட்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லை அப்படிங்கிறத எல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா நான் எல்ஸ் பார்ட்டில் கொடுத்துருக்கிறத நீ டிஸ்பிளே பண்ண அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இஃப்பில் நான் என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறேன், லாகினாக நான் டைப் பண்ணியிருக்கிறதும் பாஸ்வேர்டாக நான் வச்சுருக்கிறதும் ஈக்குவலா அப்படின்னு நான் செக் பண்ண போகிறேன். எப்பயுமே ஒரு கண்டிஷன் போடும்போது செமிகாலன் போடணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் விட்டு தான் வரும். லைன் 4ல் பாருங்கள், ஒரு 4 ஸ்பேஸ் விட்டு தான் நமக்கு கர்சர் காட்டுது. இப்போ நான் பிரிண்ட் அப்படின்னு சொல்ல போகிறேன். பிரிண்ட் அப்படின்னா என்னென்னா டிஸ்பிளேயில் நமக்கு காட்டும். என்ன, லைக் வெல்கம் டு மாஸ்ட்ரோ அப்படின்னு நம்மளுக்கு காட்டும் இஃப் நம்ம பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? இப்போது இது ஒரு கண்டிஷன். இது இல்லாமல் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இஃப் கண்டிஷன் போட்டோமா எல்ஸ் கண்டிஷனை போடணும். எல்ஸ்லேயும் அதே மாதிரி பிரிண்ட். இப்போ பாஸ்வேர்ட் தப்பாக இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இன்வேலிட் பாஸ்வேர்ட் அண்ட் ட்ரை அகைன், இந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மேலே ரன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ரன் வித் டிஸ்பிளே ஸ்க்ரீன் அப்படின்னு. ஸோ நான் அங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு கர்சர் பிளிங்க் ஆகும். இதுதான் நம்ம டிஸ்பிளே ஸ்க்ரீன். இங்கே நான் ஃபஸ்ட்டு என்னோடய பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். மாஸ்ட்ரோன் தான் டைப் பண்ணுறேன். வெல்கம் டு மாஸ்ட்ரோன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதுவே அகெயின் நான் ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்து இந்த இடத்துல கேஜிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்வேலிட் பாஸ்வேர்ட் ட்ரை அகைன். ஸோ நம்ம கண்டிஷனை கரெக்டாக கொடுத்தா தான் பைத்தான் கோட் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணலாம். For more coding challenge, just do follow the Mastrotech Perambulur at Instagram and do contact with this mobile number.